செப்பனியா 3:15 வாசிக்கலாம் யாராவது ஒருவர். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினார், அகற்றுகிறார், அகற்றுவார் அப்படின்னு போன வாரம் என்ன பண்ணோம் பார்த்தோம். ஆக்கினைனா நான் சொன்னேன் பனிஷ்மெண்ட், மேண்டேட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தண்டனை, நம்முடைய தவறுகளுக்கு வருகிற தண்டனை, மீறுதல்களுக்கு வருகிற தண்டனை, நம்முடைய அறியாமையினாலே செய்த காரியங்களுக்காக வருகிற தண்டனை என்று சொன்னேன். இப்போ இந்த தண்டனை, இந்த ஆக்கினைகளிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வரணும். எந்தெந்த விஷயத்தில் முதல்ல நமக்கு ஆக்கினை வருங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும். அதை செய்யாமல் ஒருவேளை அதில் தவறினாலும் சரி செய்து கொண்டு அந்த ஆக்கினைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. ஆனால் ஒரே பேரான குமாரன் மூலமாய் அந்த ஆக்கினை மாற்றப்பட்ட, தண்டனை நீங்கிற்று. நியாயப்பிரமாணம் யாருக்கு என்றால் பாவிக்கு. நியாயப்பிரமாணம் யாருக்கு? பரிசுத்தவானுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை, கிறிஸ்துவின் பிரமாணம் போதுமானது. அப்படின்னா என்னென்னா, பாவத்தில் நீடித்திருக்கிறவனுக்கு என்ன பார்க்கணுன்னா நியாயப்பிரமாணம் சொல்கிறத கண்டிக்கிறத பார்க்க வேண்டி இருக்குது. ஆனால் இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன், நாள்தோறும் என்னை சரி செய்து கொள்ள விரும்புகிறேன், கிருபையினாலே என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு நியாயப்பிரமாணம் அவசியமில்லை. ஹல்லேலூயா. அப்போது நாள்தோறும் என்னை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்கிறவர்களுக்கு ஆக்கினை அல்ல, அதாவது தண்டனை அல்ல, தேவன் மாற்றத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் அந்த தண்டனையிலிருந்து தப்புவிக்கிறார். நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:14. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய மாயக்காரர் என்று சொல்லப்படுகிறது. மாயக்காரர், வேத பாரகர் அப்படின்னு நிறைய இடத்துல இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருப்பார். மாயக்காரன் யார்? மாயக்காரன் வேதத்தை அறிந்து அதின்படி நடவாதவன் மாயக்காரன். வேதத்தை, பைபிளை பற்றி தெரிஞ்சு எது நீதி, எது சத்தியம், எது நியாயம் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி வாழாதவன் யார்தான்? யாரு? மாயக்காரன். பர்ஃபெக்ட் மாதிரியே, யோக்கியம் மாதிரியே, பரிசுத்தவானை போல போர்வை போர்த்து கொண்டு மக்களை வஞ்சிக்கிற நபர், அவங்க தான் யாரு? ஆமாம், அவங்க விசுவாசியாக இருக்கலாம், போதகனாக இருக்கலாம், அவர்கள் மூப்பராக இருக்கலாம், உடன் ஊழியனாக இருக்கலாம், அல்ல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிறவங்களாக இருக்கலாம், அல்ல யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஊழியத்தை அவங்க செய்கிறவங்களாக இருந்தாலும் வேதத்தை அறிந்து அதன்படி வாழாமல் போன அவங்க யார் தான்? மாயக்காரன். அப்போ மாயக்காரனாய் ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்வது கூடாது என்று வேதம் அழுத்தமாக சொல்லுகிற விசுவாசிகளே ஆனாலும் நீங்கள் மாயக்காரர்களாய் வாழ்வது கூடாது. சத்தியம் நல்லா தெரியுது. சில பேர் குடிகாரன் நல்லா குடிச்சுவிட்டு வசனம் சொல்லுவான். ஐயா எனக்கு வசனம்லாம் தெரியா, நல்லா அப்போல்லாம் என்ன பண்ணியிருக்கிறேன், சண்டே ஸ்கூல்லாம் போயிருக்கிறேன்னு வசனம் சொல்லுவான் சூப்பராக. யாருக்கு? நம்மளுக்கே வசனம் சொல்லி கொடுப்பான். அவனுக்கு என்ன தெரியல, வாழ தெரியல. வசனம் தெரிகிறது முக்கியம் அல்ல, வாழ தெரியணும் வசனத்தின்படி. ஹல்லேலூயா. பிள்ளைகள் ப்ரைஸ் வாங்கும்போது நிறைய வசனம் சொல்லி ப்ரைஸ் வாங்கும்போது சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பி தானே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல, பிள்ளைங்களாம் நல்ல வசனம் சொல்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். வசனம் சொல்வதில் உள்ள மகிழ்ச்சியை விட வசனத்தின் வாழ்வதில் உள்ள மகிழ்ச்சி தான் மேலான மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆமாம், சத்தியம் தெரியும், பைபிள் நல்லா தெரியும், எனக்கு எடுத்த உடனே பிரசங்கம் பண்ணிடுவேன், இல்லை அதை உடனே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும், அதுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறது, மாயக்காரனாக இருக்க வேண்டாம். மாய்மாலம், மாயத்தனம் இதை தேவன் விரும்பவில்லை.
வசனத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா வசனத்தின்படி வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க. வசனத்தின்படி பேசுவதற்கு, வசனத்தின்படி பார்ப்பதற்கு, வசனத்தின்படி இறங்குவதற்கு, வசனத்தின்படி உதவி செய்வதற்கு, வசனத்தின்படி தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு, வசனத்தின்படி கர்த்தரோடு இருப்பதற்கு, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அழகு. அப்படி இல்லை, மாயத்தனம் பண்ணால் அவர் சொல்கிறாரு, நீ ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவாய்ங்கிறார். தேவனுடைய பிள்ளையே, மாயத்தனமான வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது என்பதில் தேவன் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம என்ன பண்ணிடலாம், சில் பண்ணலாம். சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்பதாக நம்ம பரிசுத்தமானவர்களாய் காட்டிக்கொள்ளலாம், யோக்கியமானவர்களாய் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், எல்லாமே திறந்தபடி இருக்கும். அல்லேலூயா. இந்த ஜட்ஜ்மெண்ட்டே, நியாய தீர்ப்பு வரும்போது அன்றைக்கு எல்லாமே திறந்த முகமாய் காணப்படும். அங்கே பொய் சொல்லவே முடியாது, அங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் பரிசுத்த தேவனுக்கு முன்பதாய் நிற்போம், ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாய், ஏக சக்கராதிபதிக்கு முன்பாய் நிற்போம். நம்முடைய வாய் அப்பொழுது நான் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் பாவங்களை பாராத தேவன்.